ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் என்கே. ஆரம்பிக்கலாமா? அந்த போன் ஆஃப் ஆயிடுச்சு. வினோத் ஒரு பக்கம் வழியில கத்திக்கிட்டே இருக்கான். டே மச்சான், டே முடியலடான்னு. வெளியே அந்த வேல்முருகன் வேகமா தட்ட ஆரம்பிச்சிட்டான். போன் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த போன் ஆன் பண்ணாதான் எப்படியாவது இவங்க தப்பிக்க முடியும். ஆனா அந்த வாய்ஸ்ல கடைசியா அதை பேசின அந்த மேனேஜர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களை சுடாம இருப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. கார்த்திக் என்ன பண்றது ரொம்ப குளிர ஆரம்பிச்சது. காலையில 4 மணி. இன்னும் ஒரு 2 மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா விடிஞ்சிடும். ஏதாவது ஒரு வழி இருக்கும். வேலுமுருகன் உள்ள வந்துட்டான். கையில அந்த பெரிய துப்பாக்கி. கீழே உட்கார்ந்து வினோத் பயங்கரமா கதற ஆரம்பிச்சிட்டு, என்ன சுட்டாதீங்க, என்ன சுட்டுறாதீங்க, என்ன சுட்டுறாதீங்கன்னு. கார்த்திக் மேல இருந்து, மச்சான் கத்தாத கத்தாத கத்தாத, இரு, பொறுமையா பொறுமையா. நான் பேசுறேன். எங்களை எதுக்காக நீங்க சுடுறீங்க அப்படின்னு கார்த்திக் தைரியமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். சுட வந்த அந்த மேனேஜர் ஒரு செகண்ட் அப்படியே திணறி போய் நின்ட்டான். அப்படி நின்னதும் வினோத்துக்கு ஒரு செகண்ட் அப்படியே மூச்சு வந்த மாதிரி திரும்பி உங்க 2 பேரையும் பார்த்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மியூசிக் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த வேல்முருகன் இவங்க எல்லாரையும் பார்த்து, உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. கார்த்திக் ஒரு நிமிஷம் யோசிச்சானே தானமா. அந்த ஆடியோல இந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா அப்படின்னு சொல்லிதான் கட்டாச்சு. பிடிக்கலன்னு சொன்னா சுற்றுவாரா இல்ல பிடிச்சிருக்குன்னு சொன்னா சுற்றுவாரான்னு கார்த்திக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க, கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு வேல்முருகன் அந்த கண்ணை அப்படி கீழ் பக்கமா வச்சு இப்படி நின்றுட்டு இருந்தாரு. கார்த்திக் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா வினோத் டக்குன்னு, கேளுங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்முருகன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்க 2 பேருக்கும் இந்த ஏற்காடு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற முதல் கேள்வி கேட்டான். கார்த்திக் வேல்முருகன் ஒரு கேள்விக்கு 3 செகண்ட் தான் டைம். அதுக்குள்ள சொல்லனா ஒரு ஆளையா சுற்றுவேன். 3 2 சொல்றேன் அப்படின்ட்டு கீழே வினோத், எங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏற்காடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு உயிர். அப்படிதான் இந்த ஹோட்டல்ல நான் ஆரம்பிச்சேன். ஏற்காடு வரும்போதெல்லாம் இங்க வர மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், வந்து தங்குறவங்க எல்லாம் நிம்மதியா தூங்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சேன்.
இந்த இந்த ஏற்காடு எனக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்குல்ல? அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஆனா இந்த ஹோட்டல்ல ஒரு வேலைக்காரர் இருந்தான். அவன் நல்லா இருப்பான், எல்லா வேலையும் பார்ப்பான், நல்லா கிளீன் பண்ணி வச்சிருப்பான். அன்னைக்குதான் எங்க ஹோட்டல் ஓப்பனிங் கிராண்டா பண்ணும். நான் வந்து பியானோ நல்லா வாசிப்பேன். சின்ன வயசுல இருந்து என் குரு சொல்லி கொடுத்தாரா, அந்த பியானோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே, கேக்குதா? எப்படி இருக்கு சத்தம்? இது கேள்வி இல்ல, சும்மா சொல்லுங்க. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குல்ல? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என் குரு எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தாரு. இதே மியூசிக்க தான் இந்த ஹோட்டல் ஓப்பனிங் அன்னைக்கு நான் உட்காந்து வாசிச்சேன். அன்னைக்கு ஓபன் பண்ணதுனால ஆஃபர் போட்டிருந்தோம். நிறைய கப்புள்ஸ், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் நான் வாசிக்கிறத பார்த்து சந்தோஷமா கை தட்டினாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஆனா இப்படி திரும்பி பாக்குறப்போ அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வாசல்லையே போட்டான். அந்த குப்பை சாதாரண குப்பை இல்ல, ரொம்ப அழுக்கா, பார்க்கவே அருவருப்பா, பயங்கரமா ஸ்மெல் வரக்கூடிய ஒரு குப்பையை எடுத்துட்டு வந்து போட்டான். நான் கத்துனேன் அவனை, ஏன்டா இப்படி பண்ற, எல்லாரும் வந்திருக்காங்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவனை நான் மிரட்டினேன். அவன் தூரத்துல நின்று சிரிக்கிறான் என்ன பார்த்து. சிரிக்கிறேன், எல்லாரும் பாக்குறாங்க, கிளீன் பண்ண சீக்கிரம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அவன்ல இது ஃபுல்லா கிளீன் பண்ணது நானு. இந்த ஹோட்டல் அழகா, அதுவும் அந்த கண்ணாடி, இது எல்லாத்தையும் தொடச்சது நானு. ஆனா அவங்க உன்னை பார்த்து கை தட்டுறாங்க, உன்னதான் எல்லாரும் பெருசா நினைக்கிறாங்க. அப்போ நான் ரொம்ப சாதாரணமா போயிட்டேன்ல. எனக்கு அது புரியவே இல்லை. நான் தான் ஓனர், அவன் என்கிட்ட வேலை செய்யறான். வேலை செய்யறவங்க இதை கிளீன் பண்ணணும், அதுதானே அவங்களுடைய கடமை. இவன் ஏன் இப்படி பேச எனக்கு புரியவே இல்லை. அப்புறமாதான் எனக்கு புரிஞ்சது, அவன் சின்ன வயசுல இருந்து என் கூட தான் வளர்ந்தான். அவன் அவ்வளவு படிக்கல, ஆனா நான் நல்லா படிச்சேன். நான் நல்லா படிச்சு நிறைய சம்பாரிச்சேன். ஏற்காடுக்கு ட்ரிப்புக்கு வந்த வரலாம். எனக்கு படுத்து நிம்மதியா தூங்க ஒரு ஓட்டவே இல்லை. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு நல்ல ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிதான் நான் சம்பாரிச்ச எல்லா காசையும் போட்டு இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சேன். இவன் ரோட்ல நின்றுட்டு இருந்தான். சரி, நம்ம கூட தானே வளர்ந்தான். அப்போ இவனை நம்ம கூடவே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்க இந்த ஹோட்டலுக்கு மேனேஜர் மாதிரியும் ஒரு ஃபுல்லா ஒரு சூப்பர்வைசர் மாதிரியும் போட்டேன். ஆனா அவனுக்குள்ள நான் ஓனர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோபம், ஒரு வெறி. கூட இருந்தவன் பணம் சம்பாதிக்கிறான், இவ்வளவு பெரிய ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்கா, நம்ம இன்னும் இங்க மாப்பு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கிளீன் பண்ண சொன்ன, கிளீன் பண்ணவே இல்லை. அவன் பாட்டு போயிட்டான். அப்புறம் அங்க இருந்த எல்லாருமே வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்மெல்லு தாங்க முடியும். அந்த குப்பையில ஒரு எலி வேற செத்து கிடந்தது. அன்னைக்கு வெளியே போனவங்க
அதுக்கப்புறம் என் ஹோட்டலுக்குள்ள யாருமே வரல. அதுக்கு காரணமா இருந்த அவ இருக்கல, உங்களை கூட அங்க பஸ் ஸ்டாப்ல நீங்க வெயிட் பண்றப்போ கூப்பிடறதுக்கு ஒருத்தன் வருவான்னு சொன்னானே, அவன் இந்த இருக்கே இந்த துப்பாக்கி இதுலதான் சுட்டேன். நெத்தியில சுட்ட 3 குண்டு, செத்துட்டான் அப்படின்னு சொன்னதும் கார்த்திக் அவன் செத்துட்டான். அதுக்கப்புறமா என் ஹோட்டல்ல நானே கிளீன் பண்ணுவேன். அப்புறமே ஹோட்டலுக்கு நிறைய பேர் வந்தாங்க. வந்ததும் எல்லார்கிட்டையும் இந்த ஹோட்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பேன். அவ்வளோலாம் ஒண்ணும் இல்ல, ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். அப்போ அந்த துப்பாக்கி இருக்குல்ல, அதை வச்சு சுத்துருவாங்க. எல்லாருமே சுத்துருவாங்க. அவங்க சுத்ததுமே புதைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க என் ஹோட்டல்ல தூங்கணும்ல, தூங்காம போயிட்டாங்கன்னா அவங்கள அப்படியே கூட்டிட்டு போயிட்டு மேல ஒரு ரூம் இருக்கு, அங்க கட்டி படுக்க வச்சிருவேன். நிம்மதியா தூங்குவாங்க. அப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க 2 குழந்தையும் ஒய்ஃபையும் அறுத்து போட்டேன். ஆனா அவன் ஹஸ்பண்ட் இருக்கானே, அவன் முழுசா சொல்லல, எங்கேயோ ஓடினான். ஆனா அப்புறமா அவனும் செத்துட்டான். சரி, இந்த கதையெல்லாம் போதும். உங்க 2 பேருக்கும் என்னோட ஹோட்டல் பிடிச்சிருக்கா? கேள்வி கேட்டதும் கார்த்திக், வினோத் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டாங்க. சொல்லுங்க, என் ஹோட்டல் பிடிச்சிருக்கா? கார்த்திக் வினோத்துக்கு சிக்னல் காட்டுறான். மச்சான் 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. மேனேஜர், ஐ மீன் அந்த ஹோட்டலோட ஓனர். 3 2 பிடிச்சிருக்கு அப்படின்னு கார்த்திக் சொன்னான். பிடிச்சிருக்கா? உனக்கு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள வினோத் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். டீ மச்சான், ஏன்டா ஓடு? கார்த்திக் அப்படின்னு பாக்குறான். அந்த மேனேஜர், அப்போ அவனுக்கு என் ஹோட்டல் பிடிக்கல போல. பிடிக்காதவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்துட்டு வேகமா வந்துட்டான். அவனை எதுவும் பண்றாத, அவனை போய் பிடிக்க போறான். வேகமா போயிட்டே இருக்கான். அப்படியே கிட்டத்தட்ட போயிட்டான். சுட்டான். வினோத் பொத்துன்னு விழுந்தான். கார்த்திக் கார்த்திகால அதை ஏத்துக்க முடியல. அந்த
மேனேஜர். தூங்கு, நல்லா தூங்கு. இந்த ஹோட்டல் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நல்லா தூங்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. போய் சொல்றியா? இல்ல இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. மேல 7வது ஃப்ளோர்ல ஒரு புது ரூம் இருக்கு, ஏசி ஓடுது. நீ அங்க போய் படுத்துக்கோ. இல்ல வேண்டாம், போய் படுத்துக்கோ. இல்ல போய் படுத்துக்கோன்னு சொன்னல. சரி சரி. கார்த்திக் பொறுமையா படிக்கட்டுல ஏறி நம்ம ஃப்ரெண்ட் பிளட் வெளியே போகுது, அதை பார்த்துக்கிட்டு அழுதுட்டே அப்படியே மேலே போனேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஏறினான், ஆனால் 7th ஃப்ளோர் போயிட்டேன். இந்த மேனேஜர் கையில் அந்த ரத்த காயத்தோட அந்த ரிசப்ஷன் அப்படியே உட்காந்துட்டு இப்படியே தலையாட்டிக்கிட்டே இருந்தான். ஒரு நிமிஷம் மேல இருந்த கார்த்திக் சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து ஹோட்டல அழுக்கா இருக்குல்ல, அதனால எல்லாருமே பிடிக்கல சொல்றோம். இது வரைக்கும் 47 பேர் சாவடிச்சிருக்க. மேல இருந்த கார்த்திக் ரியாக்ஷன். ஆனா என் ஹோட்டல நீ தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொன்ன. நீ தான் முதல் முறையா உயிரோட இருக்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திக் அப்படியே ஹார்ட் பீட் துடிக்குது. அப்படியே அந்த 7th ஃப்ளோர்ல அந்த ரூம்ல போனா அந்த ரூம் செம்ம சூப்பரா இருக்கு. எக்ஸைட்டட், பயங்கர எக்ஸைட் ஆகி அப்படியே போறான். பெட் இருக்கு, அதில் அப்படியே ஓரமாக உட்காந்து அப்படியே சாஞ்சிட்டு அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு நினைச்சு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். அப்படியே சாஞ்சிட்டு இருந்தவன் அப்படியே படுத்து தூங்கிட்டான். காலையில் 6 மணி எழுந்து பார்க்குறான். எழுந்தது மறுபடியும் அவன் ஃப்ரெண்டு இறந்தது அப்படியே அழாங்க. அப்படியே இறங்குறான், கீழே இறங்குறான். பார்த்தா அந்த ரிசப்ஷன்ல அந்த மேனேஜர் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு உட்காந்துருக்கான். குட் மார்னிங், வாங்க. டீ எடுத்துக்கோ, இல்ல காஃபி இருக்கு. இல்ல குடிச்சிட்டு கார்த்திக் அப்படியே வெளியே போன பார்க்கறான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கான். எங்க போறீங்க? வெளியே சும்மா அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஓ, வியூ சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நைட்டு நடந்தது எதுவுமே முகத்துல காட்டாம ரொம்ப நார்மலா ரியாக்ட் பண்றாரு. கார்த்திக் அப்படியே போறான். போய் கதை ஓபன் பண்ணி இப்படி காலை வைக்கிறான். திரும்பி டக்குன்னு வந்து விளைச்சு. ஏன் இங்கே என்ன திரும்பி பாப்பீங்க? நானும் வியூ பக்கத்துக்காக வந்தேன். சரி. ஆனா என்னால வெளியே வர முடியும், நான் இங்க இருந்துதான் பார்க்க முடியும் அப்படின்னு. அதை கேட்டதும் கார்த்திக் தோணுச்சு, அப்போ இவனால வெளியே வர முடியாது. அங்க இருந்து கடன்னு ஓட ஆரம்பிச்சான். வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. அங்கிருந்து இங்க இருந்து இந்த மேனேஜர் கத்துறான், ஏய் நில்லு, ஏன் ஓடுற நில்லு. திரும்பி பார்த்து கீழே கல் தடிக்கி உழுந்து கங்கெல்லாம் அடி போட்டு அப்படியே ஓடுறான். குடு ஓடுறான். அப்படியே மேல போய் அந்த மீன் போயிட்டா
அப்படியே வழக்கம் போல அந்த ரோடு எல்லாமே நார்மலா இருக்கு. அவங்க கூப்பிடுறேன், 2-3 பேர். என்னப்பா என்னாச்சு? பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். என்னப்பா என்ன ஒரு 10 பேர் கூட்டிட்டாங்க. செத்துட்டுன்னு சொன்னதும் அங்க இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே போயிட்டு ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. அங்க இருந்து அப்படியே போறாங்க. நைட்ல பிரம்மாண்டமா இருந்த அந்த ஹோட்டல் காலையில வெளியில வந்து பாக்குறப்போ பயங்கரமா பால் அடைஞ்சு ஒரு 30-40 வருஷம் அப்படியே ஒரு அந்த ஒட்டடையெல்லாம் மூடி ஒரு மாதிரி பாழடைஞ்ச பில்டிங்கா இருக்கு. தம்பி என்ன இந்த ஹோட்டல சொல்ற நீ? ஏன்பா இது இந்த ஓனரு அவன் மேனேஜரு எல்லாரையும் சாவடிச்சு போட்டு அது எவ்வளவு பெரிய கேஸ் ஆச்சு. 47 பேர் சாவடிச்சான். எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 20 வருஷத்துக்கு நேற்று நைட்டு என் ஃப்ரெண்ட் நீ உள்ள போனியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விஷயம் ஏற்காடு முழுக்க தெரிஞ்சு நியூஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பரபரப்பாகி பிரேக்கிங் நியூஸ் ஆச்சு. உடனே போலீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துட்டாங்க. வந்து அந்த பில்டிங் உள்ள போனாங்க. போனா அந்த பில்டிங் இவன் உள்ள இருக்க போய் எப்படி இருந்ததோ அப்படி ஆப்போசிட்டா டோட்டலா உள்ள காலை கூட வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு குப்பையா பயங்கர மோசமா இருந்தது. ஏம்பா இதுக்குள்ளேயா வந்த ஃப்ரெண்டு இருக்கான் அப்படியே கூப்பிட்டு போறான். எல்லாருமே போறாங்க உள்ள, அந்த ஜனமே. போனா அவன் ஃப்ரெண்டு அங்க இல்லை. இந்த ரத்த காயம் மட்டும்தான் இருக்கு. அவன் காட்டுறான், இங்கதான் என் ஃப்ரெண்டு இருந்தான்னு அழுதுட்டு, என் ஃப்ரெண்டு இங்கதான் இருந்தா சுட்டுட்டான். நீ இந்த பையன் என்ன ஆச்சு தெரியலையே அவனுக்கு, நீ ரொம்ப பயந்துட்டு இருக்க, வா வா அப்படி சொல்லிட்டு அவனை அப்படியே கூப்பிட்டு போறாங்க இல்லை. அப்புறமா கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறாங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னதும் ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமே நடந்து ஒரு 1 hour கழிச்சு பெரிய ஜேசிபி புல்டோசர் அது எல்லாமே வர வச்சு அந்த பில்டிங்கை ஃபுல்லாக தரமட்டமாக இடிச்சிட்டாங்க. இடிச்சு அந்த இடத்துல ஒரு நார்மலா ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இடிக்க ஆரம்பிச்சதுமே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்தான் கார்த்திக். மேலே வந்ததும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணதுமே அவன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆஃப்டர்நூனுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து அவனை பிக் பண்ணுறப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸோட அவன் தேடி பார்க்குறப்போ அவனோட பாடி கிடைக்கல வினோத்துது. இவன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சு அந்த பில்டிங் அப்படியே பார்த்துட்டே போகிறான். அப்படியே அங்கேருந்து அப்படியே போகிறான். ஏற்காடுலேருந்து அப்படியே கீழே இறங்கி அவனோட வீட்டுக்கு போயிட்டான். ஸோ அந்த பில்டிங் இருந்த இடம் இப்போ ஒரு பிளே கிரவுண்ட் ஆகி எல்லாருமே அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்த பசங்க ஒருத்தரா காணாம போக ஆரம்பிச்சாங்க.